வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடைகளில் புதிய சிஸ்டம். இந்த தவறை செய்தால் உங்கள் கார்டு ரத்தாகலாம். தமிழக அரசின் மெகா அறிவிப்பு, அரசு விடுத்த கடைசி எச்சரிக்கை. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக முதலில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஏப்ரல் முதல் சில முக்கியமான புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. இனி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களை 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரே தவணையில் பெற்றுக்கொள்ளும் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாதந்தோறும் கடைக்கு செல்லும் அலைச்சல் குறையும். அதே சமயம் அனைத்து பயனாளர்களும் தங்கள் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைத்து KYC சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை செய்ய தவறினால் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் என்பதால் பொதுமக்கள் உடனடியாக இந்த செயல்முறையை முடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரேஷன் விநியோகத்தில் முறைகேடுகளை தவிர்க்க கைரேகை அல்லது OTP மூலம் பொருட்கள் வழங்கும் EPOS முறை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குடும்பத்தில் பிறப்பு, இறப்பு அல்லது திருமணம் போன்ற மாற்றங்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்றும், தகுதியில்லாத நபர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. மேலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநிலங்களிலும் பொருட்கள் வாங்கும் வசதி தொடரும். விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர சில இடங்களில் QR கோடுடன் கூடிய ஸ்மார்ட் கார்டுகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. எனவே பொதுமக்கள் இந்த புதிய விதிமுறைகளை பின்பற்றி தடையின்றி பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சம்பந்தமான அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.